எழில் நலம் சூழ்ந்த மதுரை தமிழன் வாழொலி நேய பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற மார்கழி மாதமானதை நம்முடைய முற்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி சாதாரணமானவர்கள், ஆன்மீகவாதிகள், கற்றோர் இவர்களெல்லாம் நீக்க, பெரியோர்களெல்லாம் நீங்க சாதாரண மனிதர்கள், சாதாரணமான சாமானிய மக்கள் இதை ஒரு பீடை மாதம் என்று சொல்வார்கள். பீடை மாதம் என்பதாலே லோகாதய விஷயங்களை, திருமணம், காதுகுத்து, வீடு குடி போகிறது, வீடு கட்ட ஆரம்பிப்பதெல்லாம் இதை நிறுத்தி விடுவார்கள். இதற்கு முன்னாலே அவசரமாக கார்த்திகை மாதத்தில் அடமலையையும் பார்க்காமல் தங்கள் இல்லத்து சுபகாரியங்களை எல்லாம் நிறைவு செய்வார்கள். அதை விட்டால் தை மாதம்தான் என்று சொல்வார்கள். ஆனால் மெய்யன்பர்களே, மார்கழி மாதம் என்பது பீடை மாதம் அல்ல, நன்கு தெரிந்து கொள்ளும். பீடு உடைய மாதம், பீடுடைய மாதம், பீடுடைய மாதம் என்று சொன்னதை பீடை மாதம் என்று சாமானிய மக்கள் புரிந்து கொண்டு இதிலே சுபகாரியங்கள் செய்தால் விருத்திக்காது என்று எண்ணம் கொண்டுள்ளார்கள். இந்த மார்கழி மாதத்தை கண்ண பரமாத்மா தன்னுடைய வாசகத்திலே அர்ச்சுனனுக்கு உபதேசித்த கீதா உபதேசத்திலே மார்கழி மார்க்கசீர்ஷம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாதங்களில் நான் மார்கழியாக வருவேன் என்று சொல்கின்றார்கள். மார்க்க சீர்ஷம் என்று சொன்னால் இறை வழிபாடு, அதாவது நல்ல வழியிலே, உயர்ந்த வழியிலே, தெய்வீக வழியிலே செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். இறை வழிபாட்டுக்கு சிறந்த மாதம், உகந்த மாதம் என்பது இந்த மார்க்கம் என்பது வழி. இந்த நல்ல வழியை, நல்ல வழியிலே நாம் சென்றால் எங்கு செல்லலாம் என்றால் நீதி நிறைந்த, அருள் நெறி நிறைந்த தெய்வீக உணர்வு நமக்கு வரும். ஆகவே மார்க்க சீர்ஷம் என்று சொன்னார்கள். சீர்ஷம் என்றால் அறநெறி, தெய்வீக நெறி. இப்படி உகந்த, கண்ணனுக்கு உகந்த, கண்ணன் வாக்காலேயே நான் மாதங்களில் மார்கழி என்று சொன்னதை கண்ணனுக்கு தாசனாக விளங்கிய கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்கிறார். கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே மல்லிகை. இப்படி ஒரு பாடலை சொல்லுகிறார். மாதங்களில் அவள் மல்லிகை எப்படி சொல்கிறார். இதில் மாதங்களிலே மார்கழி சிறந்த மாதம் என்பதை கண்ணபிரான் கீதையிலே சொன்னதை வலியுறுத்தி நமக்கு சொல்கிறார். இப்படி உயர்ந்த இந்த மார்கழி மாதத்தை நாம் பீடை என்று சொல்லக்கூடாது. மார்கழி முழுவதும் நாம் முறையாக அதிகாலையிலே எழுந்ததினால் என்ன பயன் என்று நாம் கேட்கின்றீர்களா? மார்கழி மாதத்திலே சூரிய கதிரிலிருந்து வருகின்ற ஓசோன் படலமானது பூமிக்கு அருகிலே வரும். நாம் குளிக்கின்ற நீரிலே அந்த ஓசோன் படலம் பரவி நிற்கும். அந்த குளிர்ந்த நீரிலே ஓசோன் படலம் நிறைந்திருக்கின்ற அந்த நீரிலே நாம் விடிகாலம் 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக நாம் நீராடினோமேயானால் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியானது கூடி நமக்கு சில நோய்கள் வராமல் தடுக்கும். அந்த ஓசோ படலத்தில் குளிக்கின்ற, அதிகாலையிலே குளிக்கின்றது. இந்த அதிகாலையிலே ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்னாலே குளிர்ந்த நீரிலே குளிப்பதை மணிவாசகப் பெருமான் சொல்லியிருக்கின்றார்கள். சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி. முதல்ல போய் சீத புனல்ல, சீதம் என்றால் குளிர், குளிர்ந்த தண்ணியில் குளிக்கணும். அதற்கு பிறகு முறையாக நீர் அணிந்து இறைவனுடைய சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராச பெருமானை நாம் தரிசிக்க வேண்டும். சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி என்று சொல்கிறார்கள். அவர்கள் திருவாசகத்திலே அவர்கள் பாடியிருப்பது மிகவும் அருமையான கருத்தாகும். அதனையே
இந்த மார்கழியிலே நாம் செய்கின்ற காரியம் இருக்கின்றதல்லவா, மார்கழியை பற்றி முதலில் நான் சொல்லிவிடுகிறேன். மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள், மானுடர்களுக்கு ஒரு வருடம். மானுடர்களுக்கு ஒரு வருடமாக இருக்கிறது, தேவர்களுக்கு ஒரு நாள். ஒரு நாள் என்று சொன்னால் தை பிறந்தால் அவர்களுக்கு விடிகாலம் வந்து விடுகிறது. ஆனி முதல் மார்கழி முடிய பகலாகவும் இரவாகவும், ஆடி முதல் ஆணி வரை இரவு பகலாகவும் அவர்கள் கொண்டாடுவார்கள். 12 மாதங்கள் அவர்களுக்கு ஒரு நாள் என்று சொன்னால் மார்கழி மாதம் விடியற் காலம் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 மணி முதலாக தேவர்கள் எழுந்து அதிகாலையிலே நீராடி தேவ பூசைகளை செய்வார்கள், இறைவனை வழிபடுவார்கள். நாமும் அதையொட்டி மனிதர்களாக இந்த மண்ணிலே அவதரித்த நாம் அந்த தேவர்கள் வழிபடுகின்றதைப் போல இந்த மார்கழி மாதத்திலே காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு, அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே எந்திரத்து குளித்தால் அது தேவ குளியல் என்று சொல்கிறார்கள். 5 மணியிலிருந்து 6 மணிக்கு வரை குளித்தால் அது மனித குளியலாம். 6 மணிக்கு மேலே ஒரு மனிதன் மார்கழி மாதம் குளித்தால் அது அசுர குளியலாம். இப்படி 3 விதமாக இதை பிரித்திருக்கின்றார்கள் முன்னோர்கள். நாம் அந்த தேவர் குளியல் என்ற 4 மணிக்கு எழுந்து நீராடி நியமமாக ஆலயம் சென்று அவனுடைய நாமங்களை பாடி போற்றி வணங்கினோமேயானால் நமக்கு எவ்விதமான கெடுபலனும் வராது, நன்மை பயக்கும். இன்னொரு விஷயம் என்று சொன்னால், இந்த மார்கழி மாதத்திலே நாம் தண்ணீரிலே குளிக்க குளத்துக்கு செல்லுகின்ற பொழுது குளத்து நீர் ஜில்லுன்னு இருக்கும். குளத்து நீர் பனி படர்ந்திருக்கும், அதனாலே சில்லுன்னு இருக்கும். குளித்து தண்ணிக்குள்ளே விழுந்து குளித்து எழுந்தோமையானால் நம்முடைய உடம்பிலே உஷ்ணம் வந்துவிடும். இந்த குளிரும் உஷ்ணமும் சமமாக கிடைக்கின்ற மாதம்தான் இது. அறிவியல் ரீதியாகவும் இதனை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். குளிரும் உஷ்ணமும் சமமாக கிடைக்கின்ற மாதம்தான் இந்த மார்கழி மாதம். இப்படி ஒரு உயர்ந்த மாதத்திலே நாம் எல்லோரும் அதிகாலையிலே எழுந்து நீராடி நியமமாக நெற்றியிலே நேரடிந்து நித்தமும் சித்தம் கலிகூற அந்த இறைவனை இறைவியை மனதார, அது வைணவ ஆலயமாக இருந்தாலும் சரி, சிவாலயமாக இருந்தாலும் சரி, அம்மனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, நம் ஊரிலே எந்த ஆலயம் பிரதானமாக இருக்கின்றதோ அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். 5 மணி 5:30 மணிக்குள்ளாக அந்த விக்கிரகங்களுக்கு நாம் நீராட்டி, அதாவது அந்த அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அலங்காரம் செய்து நாம் வழிபட வேண்டும். 6 மணிக்குள்ளாக நாம் வழிபட்டு விட வேண்டும். அத்தகைய ஒரு சிறப்புமிக்க இந்த மாதத்தில் மணிவாசக பெருமான் ஒரு பாடல் பாடி இருக்கின்றார்கள். அதுக்கு பெயர் திருவம்பாவை. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் செய்த ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் 30 பாடல்கள் இந்த மார்கழி மாதத்திலே பாடியிருக்கின்றார்கள், நோன்பாக பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் 16 வயதில் இந்த பாடலை பாடியதாக அவருடைய வரலாற்று குறிப்புகள் நமக்கு தருகின்றது. 16 வயதிலே